Hello friends, welcome back. Welcome to another wonderful video. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா என்னோட toddler, she is 3 years old. என்னோட பாப்பாவோட ஃபுல் டே அவ என்ன சாப்பிட்றா அப்படிங்கிறத நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, அண்ட் இன்ஸ்டாகிராமில் கூட பிங்க் பண்ணியிருந்தீங்க தேட் என்ன மாதிரி ஃபுட்டு நீங்கள் கொடுக்குறீங்க, ஐடியாஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் பாப்பாவுக்கு கொடுக்குறது இட்ஸ் அ கம்ப்ளீட் ஒரு பேலன்ஸ்டு டயட். இட் இன்க்ளூட்ஸ் கார்ப், ப்ரோட்டீன், ஃபைபர், நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், எக் எல்லாமே இருக்கும். ஒரு கம்ப்ளீட் மீல் தான் அவளுக்கு நான் கொடுப்பேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங் பாப்பா 7:30க்குள்ளே எந்திரிச்சிருவா. ஸோ ஃபஸ்ட் திங் ஐ கிவ் ஹர் சம் வாட்டர், ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் நான் கொடுப்பேன். எம்டி ஸ்டமக்கில் தண்ணி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது கிட்ஸுக்கு. இந்த பழக்கம் நான் ஒரு 2 months தான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு விஷயம் நம்ம கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தோன்னா அதை அழகாக கற்றுக்குருவாங்க. ஸோ காலையில் எம்டி ஸ்டமக்கில் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் ரூம் டெம்பரேச்சரில் தண்ணி கொடுக்குறேன். இஃப் யுவர் கிட் ஹேவ் இட், யூ கேன் கிவ் லிட்டில் பிட் வார்ம் வாட்டர் கூட கொடுக்கலாம். அது இன்னுமே ரொம்ப பெனிஃபிட் ஆகும். அண்ட் ஒரு 7:30 போல் ஐல் கிவ் ஹர் சம் மில்க் ஷேக். ரோஸ் மில்க்கு நான் கொடுக்குறேன். பாப்பா அதிகமாக பால் குடிக்க மாட்டா. அதனால இந்த மாதிரி எதனா ஒரு எசன்ஸ் ஆட் பண்ணி மில்க் நான் கொடுத்துருவேன். மில்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபார் தி க்ரோத். அதனால் ஏதாவது ஒரு விதத்தில் கண்டிப்பாக நம்ம மில்க் கொடுத்தே ஆகணும். ஸோ என்னோட பாப்பா மில்க் குடிக்காதனால ஐ எம் கிவிங் ஹர் ஃப்ளேவர்டு மில்க். இப்போ உங்களோட கிட்ஸ் குடிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் யூ கேன் கிவ் த நார்மல் மில்க். ஒரு நாட்டு சக்கரை இல்லாட்டி பனங்கற்கண்டு கூட போட்டு கொடுக்கலாம். என்னோடய பாப்பாவுக்கு ரோஸ் மில்க் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது கூல் மில்கில் நான் கொடுக்க மாட்டேன். ஐ கிவ் த நார்மல் ரூம் டெம்பரேச்சர் மில்கில் தான் நான் மேக் பண்ணி கொடுப்பேன். தென் கம்ஸ் த பிரேக்ஃபாஸ்ட். ஒரு 8:30 போல் ஷீல் ஹாவ் ஹர் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ மோஸ்ட்லி 2 தான் சாப்பிடுவாள். எக் தோசை இல்லாட்டி ஃப்ரெஞ்ச் டோஸ்ட், இந்த 2 தான் சாப்பிடுவாள். இன்றைக்கி பாப்பாவுக்கு ஐம் கிவிங் ஹர் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். ஸோ ரெண்டுமே ஹெல்தி தான். ஏன்னா அதில் ரெண்டுலேயுமே எக் தோசையும் சரி ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்லேயும் ஐ கிவ் 1 ஃபுல் எக் காலையில் நான் கொடுத்துருவேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இது ஒரு சிம்பிள் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு தான். ஒரு ஃபுல் எக் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிவிட்டு, கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணி நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு, ஒரே ஒரு ப்ரெட் எடுத்து அதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு தென் தோசைக்கல்லில் போட்டு எடுத்துருவேன். அண்ட் இதில் நெய் ஆட் பண்ணிக்கிடுவேன் நான் அது டோஸ்ட் பண்ணி எடுக்கும் போது. பாப்பா ஸ்கூலுக்கு ரெடியாகி இருக்கா. ஷீ இஸ் கோயிங் டு ப்ளே ஸ்கூல். ஸோ அதுக்கு ரெடியாகி உட்காந்துருக்கா. அண்ட் இப்போ என்கிட்ட நட்ஸு கேட்குறா. ஸோ நைட்டே நான் ஊற வச்சுருப்பேன். ஸோ ட்ரை கிரேப்ஸ், அதுக்கப்புறம் பாதாம் நான் ஊற வச்சுருப்பேன். ஸோ இதில் ஏதாவது ஒன்று சாப்பிடுவாள், இல்லாட்டி கேஷ்யூஸ் கூட சாப்பிடுவாள். ஸோ இன்றைக்கி 3மே சாப்பிட்றா. ஸோ ஒரு விளையாட்டுத்தனமாக நட்ஸும் உள்ளே போயிடுது. ஸோ ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் நட்ஸு கொடுக்குறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் இப்போ குவிக்காக ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் மேக் பண்ணிடுறேன். ஸோ நல்லா நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதில் நம்ம எக்கில் டிப் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி பாப்பாவுக்கு நான் கொடுத்துருவேன். பாப்பா கையில் இருக்குது பனங்கிழங்கு. அவள் சாப்பிடலை, சும்மா அதை சப்பிகிட்ருக்கா. அண்ட் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கிட்ஸுக்கு அவங்களே எடுத்து சாப்பிட்றதுக்கு நம்ம பழக்கணும். ஸோ நான் அப்படி தான் பழக்கிட்டுருக்கேன். மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட் அவளே தான் சாப்பிடுவாள். அவளுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டை கட் பண்ணி கொடுத்துருவேன் இந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபோக் ஸ்பூன் கொடுத்துருவேன். ஷி வில் ஹேவ் இட். அண்ட் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு 10 minutes நான் அவளை பற்றி கவலையே பட தேவையில்லை. ஷி வில் ஃபினிஷ். அதுக்கப்புறம் மிட் மார்னிங் ஸ்நாக் என்னெல்லாம் நான் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றேன் அப்படின்னு பார்க்கலாம். வீட்டில் இருந்தால் இதெல்லாம் வீட்டில் நான் கொடுப்பேன். ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றனால நான் எல்லாமே டபுளாக பேக் பண்ணணும். ஸோ பாப்பாவுக்கு பச்சை பயிறு கொடுக்குறேன். வேக வச்ச பச்சை பயிறு ரொம்ப 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 ஹெல்தி. நம்மளுக்கும் ரொம்ப நல்லது, கிட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் என்னோடய பாப்பாவுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி நான் பாயில் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் பாப்பாவுக்கு ஒரு டப்பாவில் பேக் பண்ணுறேன். அண்ட் இது மட்டும் இல்லை, இதோட சேர்த்து ஐ வில் கிவ் ஹர் சம் மோர் ஸ்நாக்ஸ். ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ குக்கும்பர் ஸ்டிக்ஸ். ஸோ வெயில் டைம் ஆகிடுச்சுல, இப்போ சம்மர் டைம். ஸோ இப்போ குக்கும்பர் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்டு நீளமாக கட் பண்ணால் அவங்க ஒரு ஆசையை எடுத்து அதை சாப்பிடுவாங்க, ஃபிங்கர் ஃபுட் மாதிரி. அண்ட் அதோடு சேர்த்து கொஞ்சம் கிரேப்ஸ், அவளோட ஃபேவரேட் கிரேப்ஸ். அண்ட் இதோடு சேர்த்து காலையில் எங்களுக்கு வச்ச இட்லியில் ஒரு இட்லி எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி பொடி போட்டு நான் கொடுக்க போகிறேன். ஸோ பொடி இட்லி அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் நிறையா ஸ்நாக்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, அங்கே ஸ்கூலில் கிட்ஸு தே வில் ஷேர் அண்ட் ஹேவ் இட். அதனால் இதில் எவ்வளோ சாப்பிடுவா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அதனால் ஐ கிவ் ஹர் 4 boxes. ஸோ இதில் ஏதாவது ஒரு 2 சாப்பிட்டா கூட போதும் மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு. ஸோ நீங்களும் யூ கேன் கிவ் ஒரு ஃப்ரூட் இல்லை பாயில்டு வெஜிடபிள்ஸ், இல்லாட்டி கண்டிப்பாக பாயில்டு பயறு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அண்டு உங்களோட கிட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இட்லி அந்த மாதிரி இருந்ததுன்னா, இல்லை குட்டி குட்டி காயின் தோசை இருந்ததுன்னா இந்த மாதிரி பொடி போட்டு
கொடுத்துடலாம் ஃபார் ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா நீங்கள் கொடுத்துடலாம். இல்லாட்டி மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டா கொஞ்சம் அவங்களுக்கு லஞ்ச் வரைக்கும் பசிக்காமல் இருக்கும். ஸோ இட்லி வச்சுருக்கேன், கிரேப்ஸ் வச்சுருக்கேன், அப்புறம் பாயில்டு பச்சை பயிறு வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் குக்கும்பர் ஸ்டிக்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் ஃபார் லன்ச்சு வந்து பாப்பா என்ன சாப்பிட போகிறா அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஐ எம் கிவிங் ஹர் ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ரைஸ் கொடுக்க போகிறேன். பாப்பாவோட ஃபேவரேட் வந்து ஃபிஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தி, ஃபுல் ப்ரோட்டீன் தான் ஃபிஷ்ஷில். அண்டு நீங்கள் வெஜிடேரியன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தால் வந்து இருக்கணும். ஸோ ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் வந்து கண்டிப்பாக லஞ்சில் இருக்கணும் கிட்ஸுக்கு. ஸோ அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்டு ஃபிஷ் கொடுக்காத அன்னைக்கு ஐல் கிவ் ஹர் த தால். அண்ட் பாப்பாவுக்கு வந்து நான் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் தால் ரைஸ் நான் கொடுப்பேன். அண்ட் அதோட ரெசிபீஸ் வந்து நம்ம சேனலில் ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ இருக்குது. தேவைப்படுறவங்க அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நான் கொடுக்குறேன். அண்ட் இன்றைக்கி பாப்பாவுக்கு 2 ஃபிஷ் ஃப்ரை கொடுக்க போகிறேன். இது வந்து கருப்பு வாவல், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், பிளாக் பாம்ஃப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த ரைஸில் வந்து நம்ம ஃப்ரை பண்ண அந்த ஆயிலே வந்து மிக்ஸ் பண்ணி நான் கொடுத்துருவேன். அண்ட் ஷி வில் லவ் திஸ். ஸோ அதை வந்து மிக்ஸ் பண்ணி ஃபிஷ்ஷோடு சேர்த்து கொடுத்துருவேன் லஞ்சுக்கு. ஸோ திஸ் இஸ் ஹர் லஞ்ச். ஸோ இந்த பிளாக் பாம்ஃப்ரெட்டில் வந்து முள்ளே இருக்காது, அதனால் I'll prefer this fish. அண்ட் லஞ்சுக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு I'll give her some curd. ஸோ curd வந்து ரொம்ப பிடிக்கும் பாப்பாவுக்கு. திக்கு curd வந்து பவுலில் வச்சு ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டா she will have it. அண்ட் ஈவினிங் ஸ்நாக் வந்து என்ன கொடுப்பேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பாப்பாவுக்கு வந்து பனங்கற்கண்டு பால் கொடுக்குறோம். இப்போ இது வந்து ஒரு 2 months தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பனங்கற்கண்டில் வந்து நிறைய அயன் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லது. இல்லாட்டி ஊற வச்ச ட்ரை கிரேப்ஸ், அதுக்கப்புறம் பாதாம் இது கொடுப்பேன். ஸோ எப்பப்போ அவங்களுக்கு வந்து சாக்லேட் ஞாபகம் அந்த மாதிரிலாம் வருதுன்னா I'll give this. ஸோ அண்ட் இதோட சேர்த்து பாயில்டு வெஜிடபிள்ஸும் நான் கொடுப்பேன். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன். ஸோ இன்றைக்கி வந்து மில்க் அண்ட் இந்த பாயில்டு வெஜிடபிள்ஸ். ஸோ இங்கே என்னெல்லாம் இருக்குன்னா பீட்ரூட் அண்ட் கேரட். அவளுக்கு ரொம்ப பிடிச்சது பீட்ரூட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது கிட்ஸுக்கு. தென் கம்ஸ் த டின்னர் வந்து ரொம்ப லைட்டர் வெர்ஷன் தான். ஸோ ரொம்ப லைட் ஃபுட் தான் கொடுப்பேன். இட்லி கொடுப்பேன், இல்லாட்டி இடியாப்பம் கொடுப்பேன். ஸோ ஒரு 7:30 போலேயே நான் டின்னர் கொடுத்துருவேன் பாப்பாவுக்கு. இட்லி அண்ட் இடியாப்பம் ரெண்டுமே வந்து டம்மி ஃப்ரெண்ட்லி ஃபுட் ஃபார் கிட்ஸு. ஸோ நைட்டு வந்து ரொம்ப ஹெவியாக நம்ம கொடுத்துடக்கூடாது. அண்ட் ஏர்லி டின்னர் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி வந்து இடியாப்பம் கொடுக்குறேன். அது வந்து ஒயிட் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷி வில் ஹாவ் இட். ஸோ அதனால் இன்றைக்கி பாப்பாவுக்கு இடியாப்பம், இல்லாட்டி I'll give her 2 idlis. ஸோ இதுதான் அவளோட டின்னர். ஸோ எப்போயுமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு லைட் ஃபுட்டாக தான் இருக்கும் டின்னர். அண்ட் வெரி ரேர் கேஸ் ரைஸில் வந்து பால் போட்டு மில்க் ரைஸை வந்து சாப்பிடுவாள். ஸோ இதுதான் அவளோட டின்னர் ரொட்டீன். அண்டு 7:30 போலேயே அவள் சாப்பிட்ருவாள். அண்டு சாப்பிட்ட பிறகு நைட் ஒரு 9 o'clock இஃப் பசிச்சா வந்து I'll give her 1 banana, ஒரு ஏலக்கி பனானா கொடுப்பேன். அண்ட் த்ரூ அவுட் த டே I'll give at least 1 liter of water. அதுவும் இது சம்மர்னால கண்டிப்பாக த்ரூ அவுட் த டே we have to give 1 liter of water. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுதான் என்னோட பாப்பாவோட ஃபுல் டே டயட். ஸோ மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்ன சாப்பிடுவோம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அண்ட் இதே டெய்லி நான் கொடுக்க மாட்டேன். ஐ கிவ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். பட் வந்து ஒரு கம்ப்ளீட் மீல் இருக்கும். நீங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சில சேஞ்சஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பாப்பாவுக்கு கொடுக்கலாம். அண்ட் இன்னொரு அழகான வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம். பாய்.